சென்னை மேயர் பிரியா, துணை மேயர், அதை தவிர 75% கவுன்சிலர்கள் இதுவரை தங்களோட சொத்து விவரங்களை தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ மூலமாக ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கிறது. GM சங்கர் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிஐ மூலமாக தகவல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கவுன்சிலர்கள், மேயர்கள் இவர்களுக்கெல்லாம் அவங்க பதவி ஏற்ற உடனேவே அவங்க அவங்களுடைய சொத்து விவரங்கள் இதெல்லாம் தாக்கல் செய்யணும். அது மட்டும் இல்லாம ஒரு வருஷமும் ஒரு ஆனுவல்லி இந்த மார்ச் மாச கடைசியில் அவங்க அதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல் வந்தது. அது பிரகாரம் யார் யார் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்ட பொழுது 43 கவுன்சிலர்கள் தவிர மொத்தம் 200 கவுன்சிலர்ல 43 கவுன்சிலர் மட்டுமே இதை பண்ணியிருக்காங்க. மற்ற யாருமே இதை வரை செய்யவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. இது குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் இதை குறித்து செய்தி வெளியிட்டிருக்கு. அப்போ அவர்களுடைய ஆட்கள் அந்த அதிகாரிகளிடம்லாம் உங்க கவுன்சிலர் இவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க 2022 அந்த வருஷத்துல எல்லாம் வரும்பொழுது நாங்க சப்மிட்லாம் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 3 முறை நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்குரிய ஃபார்ம்ஸே எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே தரவே இல்லை, அதனால நாங்க அதை சப்மிட் பண்ணல அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல துணை மேயர் மகேஷ் குமார் அப்படின்றவர் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கிறதே எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதெல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பேன், என்கிட்ட யாரும் சொல்லவும்ல, எனக்கு அது மாதிரி ஃபார்ம்ஸோ நோட்டிஃபிகேஷனோ எதுவும் இது வரைக்கும் யாரும் அனுப்பலை, நான் ஐடிஆர்லாம் ரெகுலராக சப்மிட் பண்ணுற ஆள் தான், அதனால் நான் எனக்கு தெரியாது, இப்போதான் எனக்கு இது வந்திருக்கு, இதன் குறித்து எனக்கு விஷயங்களை நான் கேட்டுட்டு நான் உடனடியாக சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு கட்சியவோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் பண்ணாங்கங்கிறது இல்லை பிரச்சனை. ஜென்ரலா ஒரு அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஃபேக்டரே இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் இருக்கிறதுங்கிறது தான் இதுல கவனிக்க வேண்டியது. இது சென்னை மட்டும் இல்லை, பல சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா இது இப்படித்தான் இருக்க போகுது. அப்போ ஒரு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இல்லாமையே நீங்க ஒரு தலைவர்களை நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க. இப்ப அவர் என்ன சொல்ற, எனக்கு தெரியறதோ தெரியலையோங்கிறார். ஆனா அந்த அபிஷியல் என்ன சொன்னாரு, 2025 வரை நான் செய்து கொண்டுதான் இருந்தேன் இல்லையா? அப்ப மகேஷ்குமார் அப்ப இருந்தார்ல, 25ல அவர் இருந்திருக்கணும் இல்லையா, 2022ல. அப்ப அவருக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்ப 2022க்கு அப்புறம் எந்த சட்டத்திட்டமும் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொன்னா 2022ல எந்த ஆட்சி வருது? அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வருது. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதாவது திமுக காரர்கள், இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணுங்கக்கூடிய ஒரு கட்டாயம், அது இட்ஸ் அ மேண்டேட்டரி திங். இந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷனை கூட பின்பற்றலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க பொது நேர்மைக்கும் பொது ஒழுக்கத்துக்கும் எந்த அளவு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறதுக்கு இது ஒருபானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி நம்ம இதை பார்க்குறோம். 2வது மேயர் பிரியா, அது பேசாத பேச்செல்லாம் கிடையாது. இப்போ என்னடான்னா அந்த ரிப்பன் வெட்ட போயாச்சுன்னு சொன்னான்னா எம்எல்ஏக்கு கூட கத்திரிக்காயில் கொடுக்க மாட்டேன் பேருனா அந்த விளக்கேற்றுறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கூட பெரும் பிரச்சனையும் உண்டாக்கி விட்டுருச்சது. அவ்வளவு தூரம் விவரமா புரோட்டோகால் எல்லாம் பத்தி பேசக்கூடிய அம்மா அந்த அம்மா. அப்ப இது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம 95% வேலை முடிந்து விட்டது, 90% முடிந்து விட்டது, 99. ஆமா 99. ஆளுக்கு ஒவ்வொரு நம்பரை சொன்னாங்க. கடைசியில சென்னை எம்பட்டும் வெள்ளம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாதி கூட செலவு செய்யப்படவில்லை. எப்ப தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம். போதுக்கு முன்னாடி 90 முடிஞ்சது, 95. அதுக்கப்புறம் இன்னொரு மந்திரி, இவ்வளவு மழை வந்தாலும் சென்னையை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவில் நாங்கள் செய்து விட்டோம். அப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்கு கணக்கு வழக்கு இதெல்லாம் பேசினீங்கள்ல அந்த நேரத்துல. அப்ப இது இந்த அம்மாவுக்கு தெரியாதா? ஸோ அப்போ ஒன்று எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திமுக ஆட்சியில அக்கௌண்டபிலிட்டிங்கக்கூடிய ஃபேக்டரே கவர்னன்ஸ்ல இல்லை. ஏன்னா திருடுறதுங்கக்கூடிய சாதாரணமாக்கப்பட்டு விட்டது. கரெக்ட். என்ன எவன்டா கேட்க முடியும்? இனி எங்க ஆட்சி தான், ₹1 நீ என்ன கேட்க முடியாது. அந்த ஒரு தலகணத்தின் உச்சத்தில் ஆடினார்கள். அதனால இருக்கக்கூடிய அதிகாரிகளும் என்ன அப்படின்னா, மந்திரி என்ன சொல்றாரோ அது சட்டம். மந்திரிகிட்ட போயோ இல்லைன்னா மேயர்கிட்ட போயோ கவுன்சிலர்கிட்ட போய் ஐயா இது சட்டம், இதை பின்பற்ற வேண்டும்னு சொல்றது இல்லை. மந்திரி சொல்றது சட்டம்ங்க மாதிரி செயல்பட்டார். அப்படி செயல்பட்டதின் காரணமாக வந்த வினையுது. இதில் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திமுக தோத்ததுக்கு காரணம் என்ன? அதுவும் மெட்ராஸில் கிட்டத்தட்ட ஒரு வாஷ் அவுட்.
ஆமா. ஏதோ கொஞ்சம் இந்த துலுக்கம் வந்து மதவெறியில ஓட்டு போட்டதுனால அங்க உதயநிதி தப்பிச்சு. தப்பிச்சாரு. ஆமா. அதுக்கப்புறம் டெய்லி ஹிந்திக்காரனை என்னதான் திட்டுனாலும் ஹிந்திக்காரனை அப்பப்ப கவனிச்சுக்கிறது சேகர் பாபு. அதனால சேகர் பாபு தப்புனாரு. ஏன்னா அது உள்ள சவுக்கார்பேட்டை ஓட்டு விழுந்துருச்சு. இந்த 2 இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இதுவும் சேர்ந்து சோலி முடிஞ்சிருக்கும். அப்போ ஒரு சட்டத்தையே இவர்களுக்காக இவங்க வந்து ஃபாலோ பண்ணாம மாற்றக்கூடிய அதிகாரிகள் இருக்கும்போது இவங்க என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. கண்டிப்பா. இந்த தோல்விக்கு பின்னணி நீங்க பார்க்கணும். ஹவு அரகண்ட் தே ஆர். இந்த அரகன்ஸ்னால தான் இந்த கட்சி தோத்தது. இதுக்கு இது ஒரு உதாரணம். ரெண்டாவது, ஏற்கனவே நமக்கு தெரியும், போன மினிஸ்ட்ரி இருக்கும்போது அமைச்சர் இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள சாங்ஷன் கொடுக்கல ப்ராசிக்யூஷனுக்கு பல ஊழல் வழக்குகள்ல. ஆமா. இப்போ கூட ஊழல் வழக்குக்கு கொடுக்குறாங்க. முதல்ல நேருக்கு சீக்கிரம் கொடுத்து விட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு 2 நாள் விட்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கிடையில ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ புதுசாக வந்த அரசுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமாங்கக்கூடியது போக போகத்தான் தெரியும். ஏன்னா ஆரம்பத்திலேயே அது திகிலா இருக்கு. அதனால இது எந்த கணக்கில் இது போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இப்போ இவ்வளவு தூரம் கணக்கு கொடுக்கலைங்கக்கூடியது என்று வெளிவந்திருக்கிறது. இதுக்கு அப்புறமாவது இவர்கள் கணக்கு கொடுக்கிறார்களா? ஏன் இவன் கணக்கு இதை பாருங்களேன். இப்போ இது ஏதாவது அரசியல் கட்சிக்காரங்க இதை பற்றி பேசினாங்களா? இல்ல. எதுக்கெல்லாமோ அரசியல் பேசுறீங்கல்ல, இதை பத்தி யாராவது ஒரு ஆள் பேசினாங்களா? இல்ல. அப்ப எல்லா கட்சியும் இட்ஸ் பார்ட்டி டு த கிரைம் தானே அர்த்தம். கண்டிப்பா. சொன்னா லூட்டை வந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான முறை வந்து ரொம்ப ஒரு மோசமானது. ஸோ இதை வெளிக்கொண்டு வந்ததுக்கு நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏன்னா பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டிங்கக்கூடியது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது உண்மையான ஒரு சீர்திருத்த முயற்சியாக நான் பார்க்கிறேன். இது மட்டும் இந்த கார்பரேஷன் மட்டும் இல்லாமல் எல்லா எலெக்டட் பாடியில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். இது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கறதுக்கு சமுதாயம் தயாராக வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.